வணக்கம். துலாம் ராசிக்கான 2024 ஆகஸ்ட் மாத ராசிபலன். துலாம் ராசியில் பிறந்தவர்கள் இந்த மாதம் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் தொழிலில் இந்த மாதம் நிறைய முன்னேற்றங்களைக் கொண்டு வரும். ஆனால் சில மாதங்களில் ஜாதகக்காரர்கள் எச்சரிக்கையையும் விவேகத்தையும் காட்ட வேண்டும். உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் ராகு அமர்ந்து 5ஆம் வீட்டில் சனியும் 8ஆம் வீட்டில் குருவும் செவ்வாயும் பெயர்ச்சிப்பதால் ஒட்டுமொத்த உடல்நலக் கோளாறுகளும் மேம்படும். உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது கவனக்குறைவு ஜாதகக்காரர்களுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே தனிநபர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மாதத்தின் ஆரம்பம் நிதி விஷயங்களில் ஜாதகக்காரர்களுக்கு சற்று பலவீனமாக இருக்கும். ஏனெனில் அதிக வருமானம் இருந்த போதிலும் ஜாதகக்காரர்களின் செலவுகள் அதிகமாக இருக்கும். இது கவலையை ஏற்படுத்தும். பண மேலாண்மை நடவடிக்கைகளில் சரியான அளவு கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் தொழிலைப் பற்றி பேசினால் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இருக்கும். பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் வேலை சுயவிவரத்தில் நல்ல பதவியை பெறுவார்கள் மற்றும் அதில் பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உள்ளன. வியாபாரிகளுக்கு பாதை சற்று சிரமமாக இருக்கும். மாதத்தின் முற்பாதி சற்று வலுவிழந்து மாதத்தின் கடைசி வாரத்தில் நிம்மதி உண்டாகும். மாணவர்களுக்கு சவாலான நேரமாக இருக்கும். தனிநபர்கள் தங்கள் படிப்பில் மகிழ்ச்சி அடைவார்கள். ஆனால் சில சூழ்நிலைகள் உங்கள் படிப்பு முழுவதும் பிரச்சனைகளை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். உங்கள் படிப்பில் வெற்றியை அடைய உங்கள் செறிவு நிலைகளை மேம்படுத்தவும். உங்கள் காதல் உறவு ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். மேலும் உங்கள் திருமண உறவுக்கு வரும்போது மாமியார்களுடன் கவனமாக கையாளுங்கள். ஏனெனில் அது உங்கள் ஒட்டுமொத்த உறவையும் பாதிக்கும். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்திருக்கும். இதனால் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். விருச்சிகம் ராசிக்கான 2024 ஆகஸ்ட் மாத ராசிபலன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சுமாரான பலனை தரும் மற்றும் உங்கள் செயல்பாடுகளால் விரும்பத்தக்க பலன்களை பெறப்போகிறது. பொருத்தமான நேரத்தை பயன்படுத்துவதற்கு முன்கூட்டியே தயாராக இருங்கள். வருமான நிலைகள் என்று வரும்போது நல்ல உயர்வும் ரகசிய வருமானம் வரவும் வாய்ப்புகள் இருக்கும். கடந்து செல்லும் நாட்களில் உங்கள் வருமானம் உயரும். இதனால் கவலைகள் குறையும்.
உங்கள் தொழிலைப் பொறுத்தவரை சூழ்நிலை சாதகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் தேவையற்ற பணிகளை கட்டுப்படுத்தினால் வாழ்க்கையில் விரும்பிய முடிவுகளை பெறுவீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். நற்பெயர் உயரும். வியாபாரிகளுக்கு புதிய எதிர்பார்ப்புகள் நிறைந்த மாதம். கடின உழைப்பு உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை தரும் மற்றும் காதல் உறவில் சில ஏற்ற தாழ்வுகள் இருந்த போதிலும் மாதத்தின் 2ஆம் பாதி உங்கள் காதல் உறவால் நிரப்பப்படும். திருமணமானவர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இரக்கங்கள் நிறைந்ததாக இருக்கும். உங்கள் மனைவியின் நடத்தைக்கு ஏற்ப நடந்து கொள்வது உறவை சிறந்த முறையில் கையாள உதவும். குடும்ப வாழ்வில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் காதல் உணர்வு நிலைத்து குடும்பத்தை அன்புடனும் அர்ப்பணிப்புடனும் பாதுகாக்கும். உங்கள் உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் தேவைப்படும். ஆனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் இருக்காது. மாணவர்களுக்கு சில இடையூறுகள் ஏற்படும். கடின உழைப்பால் வாழ்க்கையில் விரும்பிய வெற்றி கிடைக்கும். நன்றி. வாழ்க வளமுடன். வணக்கம். தனுசு ராசிக்கான 2024 ஆகஸ்ட் மாத ராசிபலன். தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிதமான அளவில் பலன் தரும். இந்த மாதம் நிறைய முயற்சிகள் செய்ய வேண்டும். அதை செய்வதன் மூலம் மட்டுமே வாழ்க்கையில் வெற்றியை அடைவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கும். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பாதீர்கள். சரியான முயற்சிகள் மாதத்தின் முதல் பாதியில் நல்ல வெற்றியை தரும். மாதத்தின் 2ஆம் பாதியில் நிலுவையில் உள்ள பணிகளை முடிப்பதற்கு உங்கள் அதிர்ஷ்டத்திலிருந்து அனைத்து காப்பு பிரதிகளும். நாம் தொழிலை பற்றி பேசினால் கேது முழு மாதமும் 10ஆம் வீட்டில் நிலைநிறுத்தப்படுவார் மற்றும் உங்கள் வேலையில் ஆர்வம் குறைவாக இருக்கும். உங்கள் மனம் தொந்தரவு அடையலாம் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டியதை விட அதிகமாக செய்கிறீர்கள் என்று உணர்வீர்கள். இது உங்கள் மனதில் பல்வேறு வகையான எண்ணங்களை ஏற்படுத்தும் மற்றும் அந்த காலகட்டத்தில் பதட்டமான உணர்வுகளை ஏற்படுத்தும். மாதத்தின் 2ஆம் பாதியில் நிலைமை சீராகும். வியாபாரிகளுக்கு மாதம் அதிக லாபம் தரும். உங்கள் பணிகளில் சிறந்த முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அது நிச்சயமாக வெற்றிக்கு வழிவகுக்கும். காதல் உறவுகளுக்கு
மாதம் மிதமானதாக இருக்கும். மாதப் பிற்பகுதியில் திருமண முயற்சிகள் ஏற்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன. மேலும் இந்த மாதம் திருமணமான தம்பதிகளுக்கு சாதகமாக இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் திருமண வாழ்க்கையில் அன்பை பேணுவீர்கள். இந்த மாதம் பலவீனம் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குறிப்பாக மாதத்தின் முதல் பாதியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் தொடர்ந்து இருக்கலாம் மற்றும் வீட்டில் அமைதியின்மை சூழ்நிலை இருக்கும், ஏனெனில் அவர்கள் விஷயங்களை கையாள்வது உங்கள் மீது விழக்கூடும். மாணவர்களுக்கு மாதம் வெற்றிகரமாக இருக்கும், மேலும் அவர்கள் தங்கள் கடின உழைப்புக்கு நல்ல வெற்றியை பெறுவார்கள். உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு வெளிநாட்டில் படிக்கும் வாய்ப்பும் உள்ளது. மாதம் நிதி ரீதியாக மிதமானதாக இருக்கும் மற்றும் செலவுகள் மிகவும் நிலையானதாக இருக்கும். சொந்தக்காரர்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருப்பது இன்றியமையாததாக இருக்கும். நன்றி. வாழ்க வளமுடன்.